ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆராதனை ஆரம்பத்திற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 6 நாட்களும் உலக பிரகாரமான வேலைகளை செய்து 7ஆம் நாளிலே இந்த ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே அநேக இடங்களிலே திருச்சபையில் திறக்கப்படவில்லை. ஆண்டவரே, இருந்தாலும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலே நாங்கள் யாவரும் இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எந்த குறைவுகள் தடையின்றி நடைபெறுவதற்கு ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று 24வது பாடலை நாம் பாடுவோம். 24வது பாடல். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில், காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. ஆர்க்கும் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே
சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தண்டு தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தண்டு தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தை முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். இந்த ஆலய ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் கரத்திலே எடுத்துக்கொண்டு இந்த பொதுவான ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த ஆராதனை முழுவதும் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும் ஐயா. சோத்திர பலிகளை அங்கீகரித்துக் கொள்ளும், விண்ணப்பங்களை அங்கீகரித்துக் கொள்ளும். அன்னையுடைய வாழ்க்கையின் தேவைகளை நீர் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதி சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் யாவரும் இணைந்து ஐக்கியத்தோடு கூட நம்முடைய ஆலய ஆராதனையை கலந்து கொள்வதற்கு ஏற்ற கிருபையின் சூழ்நிலையிலும் எங்களுக்கு சீக்கிரமாய் நீர் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. இந்திய தேசத்தை சமூகத்தில் வருகிறோம் ஐயா. எங்களை ஆளுகை செய்கிற அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்திய தேசத்தின் பிள்ளைகளை நன்மையாக செம்மையாக வழிநடத்துவதற்கு ஏற்ற போதிய ஞான கிருபைகளை எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு உதவி செய்யும் ஐயா. இந்திய தேசத்திலே இந்த கொரோனா காலகட்டங்களிலே ஆண்டவரே அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள், போராட்டங்கள், இழப்புகள், வேதனைகள், ஆண்டவரே கையிலே பணமில்லாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. கடன் பாரங்களினால் ஆண்டவரே லோன்கள் வாங்கி கட்ட முடியாமல் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அந்த கஷ்டத்தை எல்லாம் நீர் நீக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே ஆண்டவரே இந்திய தேசத்திலே நீர் செழிப்பையும் சேமத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே. போராட்டங்களில் மாற்றிப்படுவீராக ஆண்டவரே. வெற்றியுள்ள வாழ்க்கை நீர் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்டிலே பொருளாதாரம் ஆண்டவரே கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதாரம் மங்கி இருக்கிறது ஆண்டவரே. வேலை வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, தொழில்களிலே முன்னேற்றங்கள் இல்லை ஆண்டவரே. எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கஷ்டப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவீராக ஆண்டவரே. உம்மை உண்மையோடு தேடுகிற அப்பா கொடான கூடிய மக்கள் ஆண்டவரே
இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இன்னுமை தேடுகிற அனுபவத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை ஒவ்வொருவரும் நன்றியுள்ள இதயத்தோடு துதிப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொள்ளை நோயில் இருந்த ஆண்டவரே இந்திய தேசத்தை நீ மீட்டுக் கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. முற்றிலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் நீங்குவதற்கு ஆவியானவராகி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாமுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீ நிச்சயமாய் நன்மையும் செம்மையான காரியங்களை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்வீர் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஐயா. விசேஷம் இந்த ஆராதனை முழுவதும் சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த குறைவுகள் இல்லாதபடி நிறைவாய்ந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆராதனையில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த குறைவுகள் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்க உன்னின் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆராதனை முழுவதும் உடைய தெய்வீக பிரசனம் கொண்டு வழி நடத்தட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்தில் இசைப்படுகிறது போல பூமியிலே இசைப்படுவதாக. அன்னுடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் உருவமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு விடைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பாடம் நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 22 வசனங்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 22 வசனம் வரை சகோதரி நிஷா அவர்கள் வாசிக்க கேட்போம். First Bible reading, Exodus chapter 1 verse 8 to 22. Then a new king who knew nothing about Joseph came to power in Egypt. He said to his people, "These Israelites are so numerous and strong that they are a threat to us. In case of war, they might join our enemies in order to fight against us and might escape from the country. We must find some way to keep them from becoming even more numerous." So the Egyptians put slave drivers over them to crush their spirits with hard labor. The Israelites built the cities of Pithom and Rameses to serve as supply centers for the king. But the more the Egyptians oppressed the Israelites, the more they increased in number, and the further they spread through the island. The Egyptians came to fear the Israelites, and their lives miserable for forcing them into cruel slavery. They made them work on their building projects and in their fields, and they had no mercy on them. Then the king of Egypt spoke to Shipra and Puah, the two midwives who helped the Hebrew women. "When you help the Hebrew women give birth," he said to them, "kill the baby if it is a boy. But if it is a girl, let it live." But the midwives feared God and so did not obey the king. Instead, they let the boys live. So the king sent for the midwives and asked them, "Why are you doing this? Why are you letting the boys live?" They answered, "The Hebrew women are not like Egyptian women. They give birth easily and their babies are born before either of us gets there." Because the midwives feared God, he was good to them and gave them families of their own, and the Israelites continued to increase and become strong. Finally, the king issued a command to all his people, "Take every newborn Hebrew boy and throw him into the Nile, but let all the girls live." Amen.
கர்த்தர் இந்த வேத பாடத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தருவாராக. ஆமேன். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 2ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். The things of the earth rise up, and the rules of the land together against the Lord and against his anointed say. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். The one enthroned in the heavens laughs, the Lord scoffs at them. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். I have installed my king on Zion, my holy mountain. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். Ask me, and I will make the nations your inheritance, and ends of the earth your possession. இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். Therefore you kings, be wise, be warned, you rulers of the earth. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். This is son, or he will be angry, and your way will lead to your destruction. For his wrath can flare up in a mountain, lest our world take refuge in him. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதமாகிய தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நமது ஆதரவு இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியால் திருப்பதி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுள் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்துழுந்து எழுந்தினார். பரமஇடத்துக்கு ஏறி சர்வலபிதமாகிய தேவன் வலதுபார்த்து விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் ஓரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியானையும் சுவாசிக்கிறேன். பொதுவாரிக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரித உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது நாம் ஒரு விசேஷித்த பாடலை கேட்போம். இந்திராணி செல்லையா அவர்கள் நமக்கென்று ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் காலம் வீணானது, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானது. காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் சுகமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி செய்யும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி செய்யும் ராஜனே. இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் காலம் வீணானது, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி கொண்டவரை, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி
வந்தவரை தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார் தயவுடனே உந்தன் தாழ்பணிந்தார் என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே தீராத தாகத்தையும் தீர்ப்பவர் நீரே என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே தீராத வியாதியையும் தீர்ப்பவர் நீரே சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா இனிமேலும் உம்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா உம்மை அறிந்து கொள்ளாமல் காலம் வீணானதே உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே காலங்கள் கடந்து போனதே. அல்லேலூயா. பாடலை பாடிய சகோதரிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இரண்டாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 28 முடிய. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28 முடிய. ஜான்சி ஜெபோத்தரை இந்த வேத பகுதியை வாசிப்பார். For the second Bible reading, we take Acts chapter 14 verses 17 to 28. Nevertheless, he did not leave himself without witness, in that he did good, gave us rain from heaven, and fruitful seasons, filling our hearts and food and gladness. And with these sayings they could scarcely restrain the multitudes from sacrificing to them. Then Jews from Antioch and Iconium came here, and having persuaded the multitudes, they stoned Paul and dragged him out of the city, supposing him to be dead. However, when the disciples gathered around him, he rose up and went into the city, and the next day he departed with Barnabas to Derbe. And when they had preached the gospel to the city and made many disciples, they returned to Lystra, Iconium and Antioch, strengthening the souls of the disciples, exhorting them to continue in the faith, and saying, "We must through many tribulations enter the kingdom of God." So, when they had appointed elders in every church and prayed with fasting, they commended them to the Lord in whom they had believed. And after they had passed through Pisidia, they came to Pamphylia. Now, when they had preached the word in Perga, they went down to Attalia. From there, they sailed to Antioch, where they had been commended the grace of God for the work which they had completed. Now when they had come and gathered the church together, they reported all that God had done with them, and that He had opened the door of faith to the Gentiles. So they stayed there a long time with the disciples. கர்த்ததாமே இந்த இரண்டாவது வேத பகுதியை ஆசீர்வதித்து நமக்கு தருவாராக. இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சற்று நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம் ஆண்டவர் ஆராதனைக்கு உரியவர். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். நம்முடைய ஆராதனை அவர் விரும்புகின்றார். ஒருவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆவி நறுங்குண்டதுதான். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரை ஆராதிப்பதாய் மாறும். அவருக்கு நன்றி செலுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவருடைய வாழ்க்கை செய்த நன்மைகளை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? யாவரும் இணைந்து ஒருவன் ஆவியோடு கூட ஆண்டவரை துதிப்போம். ஒருவன் ஆவியோடு துதிக்கின்ற பொழுது தேவ வல்லமை நிச்சயம் என் வாழ்க்கையில இறங்கி வரும். தேவ கிருபை நிச்சயம் என் வாழ்க்கையில இறங்கி வரும்.
முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட என் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது தேவ வல்லமை பரத்திலிருந்து இறங்கி வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா நீங்கள் தேவனை ஆராதிக்கின்ற பொழுது ஆனந்த, சந்தோஷம், மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளத்துக்குள் இருந்தால் எடுத்து வெளியே தூக்கி போடுங்கள். ஒருவேளை ஆண்டவர் உள்ளே வரக்கூடாதபடி சில குற்றங்கள் இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் அறிக்கை விட்டு தூக்கி தூர போட்டு விட்டு பரலோகம் சந்தோஷப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீ ஜோதிகளின் பிதா ஆண்டவரே, நீ நித்திய தேவன் ஆண்டவர் ஆண்டவரே, நீ ஜோதிகளின் பிதா ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிறவர் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது ஆண்டவரே. அவ்வளவு அற்புதங்கள், ஆச்சரியங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறீர், இனிமேல் செய்ய போகிறீர். உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே, நீர் நித்திய வெளிச்சமானவர் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த பரம்பொருளே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்திலே வராவிட்டால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது ஆண்டவரே. நாங்கள் பாவியாகவே வாழ்ந்திருப்போம் ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டு எங்களை ஆண்டவரே பரிசுத்த ஒளியாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீரே பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், ஜீவனுள்ளவர் ஆண்டவரே. நீர் வல்லமையின் தேவன், அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையினால் வழிநடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் வாழ்க்கையில் நீர் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாதவரும் உயிருள்ள தேவனுமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே உண்மை உள்ளவர், அவர் ஒருவரே நீதி உள்ளவர் ஆண்டவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையான கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீங்கள் வாழ்க்கை ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜீவ ஊற்றுகளை நிறைத்திடுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஊற்று தண்ணீராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஊற்று தண்ணீராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே. ஜீவ நதியா எங்களுக்குள் பொங்கி 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 வருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். கனி தந்திட நான் செலி தோங்கிட, கனி தந்திட நான் செலி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பிள்ளைகளே, ஆண்டவர் ஊற்று தண்ணீராய் ஜீவ நதியை உங்கள் வாழ்க்கையில பொங்கி வர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் முழுவதும் அர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் அர்ப்பணம் செய்யுங்கள். அவர் ஜீவ தண்ணீராக உங்கள் வாழ்க்கையில வருகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீராம் இயேசு நல்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றினால் உங்களை நிறைத்திடுவார். அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள் பொங்கி வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது நிரப்பும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அர்ப்பணிப்பும் செய்வீர்களா? உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வீர்களா? ஆண்டவர் உங்களை முழுவதும் தாழ்த்துவீர்களா? ஆண்டவருக்கு சொந்த பலிகளை செலுத்துவீர்களா? ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவீர்களா? ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் எனக்கு நன்றி செலுத்துவார்களா? என் பிள்ளைகள் எனக்கு ஒவ்வொரு நாளும் சோத்திர பலிகளை செலுத்துவாரா? நான் அவர்களை உருவாக்கினேனே, அவர்களை உண்டாக்கினேனே, அவர்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தேனே. இந்த ஆபத்து நாட்களிலும் அவர்களை தாங்கி நான் நடத்தி வருகிறேனே. ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறேனே. என்னை தேடுவார்களா? எனக்கு நன்றி செலுத்துவார்களா? எனக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே வந்து என் மகள் என்னை துதிக்கிறார், என்னை ஆராதிக்கிறாளா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கரத்தை நீட்டும் பொழுது ஆண்டவர் உங்களை கரத்தை பிடித்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. வல்ல ராஜனே, கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொத்திர பலிகள் ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகள் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை முழுவதும் சமத்தில் அர்ப்பணித்துமை தாழ்த்தி துதி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். நீரே எங்களுக்கு சுகன் பலன் ஆயுசுகள் கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு இன்னும் பலன் தருவீராக. இன்னும் கிருபை எங்கள் மேல் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் இணைந்துமை ஆராதித்திருக்கோம் ஐயா. எல்லோரும் இணைந்துமை துதித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பலன் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஐயா. பரலோகத்திலே ஆண்டவரே, சேராபின்களும் பேராபின்களும் மூப்பர்களும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி நேச கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும் ஐயா. இந்த துதி ஆராதனை முழுவதையும் என் ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக, சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். துதிகன மகிமையை நாமக்கே செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரலையிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும், கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த யூடியூப் சேனலிலே ECA கல்வாத்திரிஷனுடைய ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். யாரெல்லாம் ஆலய ஆராதனை கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆலய ஆராதனை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நிச்சயமாய் நீங்கள் ஒரு கருவியாக அமைந்திட உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனைகள் லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் வழியாக நடத்தப்படும். யாவரும் தவறாமல் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் அவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாய் ஆசீர்வாதமாய் நம் வாழ்க்கையை வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் சற்று நேரம் நாம் கடந்து செல்வோம். அவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வமாக தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையை நான் சற்று நேரம் சிந்திக்க போகிறோம் ஐயா. என்னோடு பேசுவீராக. நான் அல்ல, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க மட்டும் பேசுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த செய்தியானது பரத்திலிருந்து வரட்டும் ஐயா. என் மூலமாய் அல்ல, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்துவீராக. தொடர்ந்து உடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று செய்தியின் தலைப்பு
சகலவித நன்மைகளை அவர் தருகின்றார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகளை அல்ல, நன்மைகளை தருகிறவராய், நன்மை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த உலகத்திலே வந்தவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் யாருக்கும் தீமை செய்யவில்லை. எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும், ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் சகலவித நன்மைகளை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கின்றார். 1 தீமோத்தேயு 6:17 இப்படியாய் சொல்கிறது, நாம் அனுபவிக்க சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தெய்வம். அவர் நாம் இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். பாருங்கள், கொஞ்சம் கொடுக்கிற தேவன் அல்ல, இல்லது ஒரு சொற்ப இன்பங்களுக்காக அல்ல. அவர் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும், நம் உலகத்துல எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகின்றோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வாழ பரிசுத்தமாய் வாழ விரும்புகின்றோமோ, அதற்கு தேவையான சகலவித நன்மைகளையும் கொஞ்சம் அல்ல, சம்பூர்ணமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அவர் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் தர்ற தேவன் அல்ல. சம்பூர்ணம் என்பது முழுமையை குறிக்கின்றது, எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிக்கின்றது. அப்போ நாம் அனுபவிக்கத்தக்க இந்த உலகத்திலே நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறாராம். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. எப்படி நன்மை? அப்போஸ்தலர் 14:17 இப்படியாய் சொல்கிறது, வானத்திலிருந்து மழை செழிப்பான காலங்களை தந்து ஆகாரம் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறவராய் இருக்கின்றார். எப்படிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதம்! வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒருவேளை இந்த உலகத்துல மழை பெய்யலன்னு வச்சுங்களேன், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்காது, விளைச்சல்கள் இருக்காது, காய்கனிகள் கிடைக்காது, நம்ம சாப்பிடுற ஆகாரங்கள் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ண வேண்டும். பாலைவனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க எதுவுமே முளைக்காது, ஒரே மணலாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணி செழிப்பான காலங்கள், நல்ல விதமான காலங்களை கொடுக்கின்றார். செழிப்பான காலங்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதமான காலங்கள், எந்த குறைவுகள் இல்லாத காலங்கள், குறைவுகள் இல்லாத நாட்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாரத்தையும் தேவைகளை சந்தித்து சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயங்களை நிறைக்கிறவராய் இருக்கிறாராம். பாருங்க, எப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார் பாருங்க. இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் வாழ வேண்டும் நம்முடைய பிள்ளைகளே. இப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க வேண்டும். சில பேருடைய வாழ்க்கையிலே அந்த நன்மைகளை பெறாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் கஷ்டங்கள், கவலைகள். ஏன் இப்படி எல்லாம் வருகிறது? ஆண்டவர் நம்மளை நன்மைகளுக்காக படைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு படைத்திருக்கின்றார். எப்படி? மகனாக, மகளாக. அப்ப எவ்வளவு ஒரு உரிமையை கொடுத்து, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கின்றார். ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்மைகளையும் இன்று நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் என்ற ஒரு கேள்வி வருகிறது பாருங்க. அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம், சகல நன்மை ஆண்டவர் கொடுக்கின்றார், ஆகாரத்தை கொடுக்கிறார், சந்தோஷம் நம்ம இருதயத்தை நிரப்புகின்றார். இவை எல்லாம் இன்று நாம் காணக்கூடாதபடி வாழ்க்கை வறட்சியாக காணப்படுகின்றது. ஏன் என்று சொல்லி ஒரு சில சம்பவம், ஒரு காரியங்களை நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், யாத்ராகமம் 1:17 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். கடவுளை பார்த்து அப்படியே நடுங்கிற பிள்ளைகள் அல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கையுடையவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை தருகின்றார். இந்த யாத்ராகம புத்தகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 1 இங்கே மோசே பிறந்த காலகட்டம் அது. அங்க பார்வோன் ராஜா சிறு பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி சொல்லுகிறான். யாரெல்லாம் அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, அந்த நர்ஸுகளை கூப்பிட்டு, எங்கெல்லாம் ஆண் குழந்தைகள் பிறக்கிறதோ அவர்களெல்லாம் கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள்
கர்த்தருக்கு பயந்தபடினாலே, கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவர்களை கொல்லவில்லை, அவர்களை உயிரோடு காப்பாற்றினார்கள். பாருங்க, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவர் கர்த்தருக்கு பயந்தபடினாலே ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. ராஜா ஒரு தவறான கட்டளை பிறப்பிக்கின்றான், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தருக்கு பயந்தபடினாலே அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுகிற மருத்துவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். அதனால அந்த 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினாலே அவருடைய குடும்பங்களை அவர் தலைக்க பண்ணினார். அந்த நர்சுகள் அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பங்களை தலைக்க பண்ணுகிறார், அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சமாதான சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் தேவை. இரண்டாவதாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எரேமியா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாங்க, நாங்கள் இனிமேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இதுவரைக்கும் கீழ்ப்படியாதபடி நாங்கள் அடிமையாக வாழ்ந்து விட்டோம், எங்களை சிதறடித்து போட்டு விட்டார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி கீழ்ப்படுகின்ற பொழுது அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். பாருங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நாம் கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிய வேண்டும். அந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் ஏன் சொல்றாங்க? அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் பின்வரும் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களை கட்டுவேன், இடித்து போட மாட்டேன், கட்டுவேன், உங்களை நாட்டுவேன், பிடுங்கி போட மாட்டேன், உங்களை நாட்டுவேன். அப்போ ஆண்டவர் ஒரு தைரியமான வார்த்தையை அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். எப்பொழுது கொடுக்கின்றார்? நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் கட்டுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது அங்கே பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் சொல்றான். நீங்க பயப்படாதங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. ஒருவேளை வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்து விட்டதா, ஒரு போராட்டம் வந்து விட்டதா, ஒரு கஷ்டம் வந்து விட்டதா, உடனே கர்த்தருக்கு செவி கொடுப்பதில்லை. இந்த உலக மக்களுக்கு நாம் செவி கொடுத்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது உங்களை கட்டுவேன், உங்களை நாட்டுவேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். மூன்றாவதாக, கர்த்தருடைய வழியில் நடக்கின்ற பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் கட்டளைகளை கைக்கொண்டு என் வழிகளில் நீ நடந்தால், என்ன சொல்லியிருக்கிறனோ அதுபோல உன் வாழ்க்கை நடந்தால், உன் கால்கள் நடந்தால், நான் முதலாவது உங்களுக்கு கொடுத்த ஆணையின்படி, உடன்படிக்கையின்படி உன்னை நான் பரிசுத்த ஜனமாக மாற்றுவேன், உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைநிறுத்துவேன். எப்பொழுது நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருடைய பாதையிலே நடக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஆணை கொடுத்திருக்கிறாரு, ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தையின்படி உங்களை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன், பாவியான ஜனமாக அல்ல. அவன் வழியில நடக்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, உன்னை பரிசுத்த ஜனமாக நான் உலகத்திலே நிலைநிறுத்துவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று இந்த பூமியின் ஜனங்கள் பார்த்து உனக்கு பயப்படுவார்கள். நீ பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய எல்லாரும் பார்த்து இது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி உனக்கு எல்லோரும் பயந்து நடப்பார்களாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவதாக கர்த்தருடைய வழியிலே நடக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை.
சில நேரங்கள் கர்த்தருடைய வழியில் நாம் நடக்காம அந்த பாதையிலிருந்து விலகி சென்று விடுகின்றோம். இது ஒரு பரிசுத்த பாதை, இது ஒரு உண்மையான பாதை, இது ஒரு நீதியான பார்வை. இந்த பாதையில் நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையோடு நான் கடந்து கொண்டிருக்கும் பொழுது வேறு பாதையிலே சென்று விட்டால் அங்கு ஆபத்துகள் காத்திருக்கின்றது, அங்கு போராட்டங்கள் காத்திருக்கின்றது. ஆண்டவருடைய வழியிலே நடக்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும். நான்காவதாக தேவனை தேடுகின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நாம் பார்க்கின்ற பொழுது, பாபிலோனிலிருந்து எஸ்ரா தேவாலயத்தை கட்டுவதற்காக வருகின்றான். வருகின்ற பொழுது வருகிற வழியிலே அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், ஆலயத்தை கட்ட முடியாதபடி அநேக ராஜாக்கள் எழும்பி வருகின்றார்கள். ஆனா 8:22 இப்படியாய் சொல்கிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்று அறிந்து உபவாசம் செய்து தேவனை தேடினார்கள். தேவன் விண்ணப்பத்தை கேட்டார். இங்கே தேவனை தேடுகின்ற பொழுது, கர்த்தாவே உண்மை அல்லாதபடி ஒன்று நடக்காது. விரோதிகள் எழும்பி வரலாம். நான் தேவாலயத்தை கட்டப் போகிறேன், ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள், என் விரோதமாக விரோதிகள் எழும்பி வருகிறார்கள், சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள், எங்களால் பலன் இல்லை. அந்த சமயத்திலே இவன் என்ன செய்யறான்? மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட மக்களை எஸ்ரா கூட்டிக்கிட்டு வாரான். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நீ கர்த்தரை தேடு. ஆண்டவரே நீர் சொன்னால் ஆகும், ஆண்டவரே நீர் நினைத்தால் எல்லாம் நடக்கும், நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய சமூகத்தை தேடுகிறேன் என்று சொல்லி உபவாசம் போட்டு எல்லோரையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டான். சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? தேவன் விண்ணப்பத்தை கேட்டார். அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த தேவாலயத்தை கட்டும்படி எஸ்ராவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவித நன்மையை தர ஆயத்தமாக இருக்கிறார். சகலவித உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அனுபவிக்க அதுவும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணி செழிப்பான தேசத்தை கொடுத்து ஆகாரம் கொடுத்து சந்தோஷத்தினாகி இருதயத்தை அவர் நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நான் சொன்ன 4 காரியங்களிலே உங்கள் கவனத்தை நீங்கள் திசை திருப்பும் போது, இந்த 4 காரியங்கள் மூலமாக நீங்கள் நடக்கின்ற பொழுது, அது உங்கள் வாழ்க்கையிலே செவி கொடுத்து இசைந்து அதனோடு வாழுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் தருவார். சகலவித நன்மைகளையும் தருவார். எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, தேவனை தேடுகின்ற உணர்வுள்ள இதயத்தோடு கூட தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், சகலவித நன்மைகளையும் உனக்கு தருவேன் என்று சொல்கின்றார். இந்த தலைப்பு என்ன? சகலவித நன்மைகளையும் ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையிலே தருகின்றார். எப்பொழுது? கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய வழியிலே நடக்கின்ற பொழுது, கர்த்தரை தேடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவித நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் உங்களை உயர்த்துகின்றார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை தருகிறார். இதை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்றைய சகலவித நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தியை தேவன் ஆசீர்வதித்து இதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். கடைசியாக நாம் 268வது பாடலை பாடுவோம். 268வது பாடல். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசு
இயேசுவின் இரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தாங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினந்தோறும் தாங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துவக்க முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராய், வல்லவராய், பரிசுத்தராய், உண்மையுள்ளவராய், நீதி உள்ள தேவனாய், நித்திய வெளிச்சமானவராய் இருந்து, நல்ல பாதுகாப்பின் தேவனாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலைக்கு எங்களை உடைய கிருபையினால் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறேன். அநேக தேவைகள் இருந்தது, அநேக கஷ்டங்கள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் மனதுருக்கமாய் இரக்கமாய் இருந்தபடியெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை பங்கெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும், இதை கேட்க போகிற அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி வாழ்க்கையிலே தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஒவ்வொருவரும் வழிநடத்தி செல்ல உதவி செய்யுங்கப்பா. திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் மனதுருக்கம் இருந்தவராய், தேவைகளை சந்திக்கிற தேவனாய் வருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நம்பிக்கை வைத்து உடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆராதனை முழுவதும் உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்தபடினால் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரை, தொடர்ந்து எங்களை முழுவதுமாய் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் சமூகத்திலே அர்ப்பணம் செய்து விடுகிறோம் ஐயா. எங்களை நீங்க வணைந்து கொள்ளும் ஐயா. உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய பலத்தினாலே எங்களை வணைந்து நித்தியத்தின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, உண்மையின் பாதையிலே, நீதியின் பாதைகளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஆண்டவரே. வருகிற நாட்கள் முழுவதும் உடைய தெய்வீக சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய கிருபை எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. உம்மை தேடுகிற அனைத்து பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்தும் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை தேவைகளோடு இருக்கலாம் ஆண்டவரே. கவலைகள், கண்ணீர்கள், வியாதியோடு இருக்கலாம் ஐயா. வியாதிகளை மாற்றுப்படுவீராக, கவலைகளை மாற்றுப்படுவீராக, கண்ணீரை துடைத்து போடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி தெய்வீக ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நிரப்பும் ஆண்டவரே. எந்த ஆத்மாவும் ஆண்டவரே ஒரு குறைவுகள் இல்லாதபடி உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும் ஐயா. தொடர்ந்து ஒருவரையும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போஷியோம். மோட்சலோக தீர்க்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை பங்கெடுத்த, இதை பார்க்க போகிற உங்கள் அனைவரையும் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து குமாரனும் கிறிஸ்துவாகிய அவருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.